ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு திமுக கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, குறிப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சமீப நாட்களில் பெரிய வாத பொருளாக இருக்கு. இன்றைக்கு கூட காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் வந்தார். விஷயங்கள்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் சொல்லப்படுது. பட் அது முற்றுப்புள்ளி கிடையாது, ஒரு கமாவும் போடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க, என்ன போயிட்டு இருக்கு? இல்ல, காங்கிரஸ் ஒரு இரட்டை வேடம் போடுகிறது தான் பார்க்கணும். அதிகப்படியான ஆசை வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பலியாக போகுத காங்கிரஸுங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நியூ இயர் விஷஸ் நடந்துச்சு முதலமைச்சர் தலைமையில். அப்போ பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை சந்திச்சிருக்கிறாரு. அப்போ அவங்க மேலிடை தலைமை என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஒரு 3 மினிஸ்டர் வேணும், ஒரு 30 சீட் வேணுங்கிற மாதிரி அவங்க ஒரு பார்க்கிங் மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த முறை எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் பங்கு வேணுங்கிற மாதிரி அவர் மேலிடத்தில் நினைக்கிறாங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர் ஓகேன்ட்டு கேட்கலாம் பேசி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகளோட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இல்லை, இது வேண்டாம், இது ஏதாவது முடிவு பண்ணிடுவோம் காங்கிரஸோட, ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கு. அதிமுக எடுத்துட்டீங்கன்னா 1000 பிளவுகள் இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம சீட் கூட முன்னப்பின கொடுக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்குற அளவுக்கு நிற்கிறாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து விமர்சனங்களுக்கு திருச்சி வேலுசாமி மாதிரி, பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான விமர்சனங்களும் ரொம்ப வலிமையா போகுது. அகில இந்திய தலைமையும் பெருசா கண்டிக்கல. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும், சிதம்பரத்தை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் போல முதலமைச்சர். இந்த மாதிரி என்ன முடிவு எடுக்க போறீங்கிறத கிளியரா சொல்லிருங்க, எங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, நாங்க போய்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க அடுத்த கட்ட மூவுக்கே வந்துட்டாங்க. யாரு? திமுக. ஓகே. சப்போஸ் இன்னும் ஒரு 3% இருக்கும் சார், காங்கிரஸுக்கு 3%, அதிகபட்சம் 4% இருக்கும். ஓகே. இதை காம்பன்சேட் பண்றதுக்கு தேமுதிகவையோ மற்ற கட்சியிலேயோ உள்ள கொண்டு வரது ஈஸி, கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதுக்காக இங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து விமர்சனம்ங்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்ததுக்கு பிறகுதான் மேலே பாஸ் பண்ணியிருக்கிறாரு. சிதம்பரம் மேலே பாஸ் பண்ண பிறகுதான் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் இன்னைக்கு அதை கிளியர் கட் பண்ணியிருக்காரு. நாங்கள் வேற எந்த கட்சியோட கூட்டணி பேசல, நாங்கள் திமுக மட்டும் தான் கூட்டணி பேசுறோம், மீதி எல்லாம் வதந்தி. அப்புறம் அங்க போய் ஒருத்தர் பேசினாரு, அவர் யாரும் எங்களுக்கு தெரியாது, பிரவீன் சக்கரவர்த்தி யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நேத்து அவங்க கொடுத்த அந்த ஒரு ஃபைனல் இதுக்கு பிறகுதான் இவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டா வேணாம் சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படின்னா, அகில இந்திய தலைமையிலேயே ஒரு சின்ன ஊசலாட்டம் இருக்கு. ஏன்னா இந்த விஜய் மேட்டர்லாம் அவங்க ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கு. அவங்க ஒரு கூடுதலாக ஒரு கவனம் செலுத்துறாங்க. சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக சீட் வாங்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அது மேல் இடத்துலையும் சில ஊசலாகிட்டு இருக்கு. தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எம்பி தான் அதில் முக்கிய புள்ளியாக இருக்கிறாங்க. அவருக்கு வேற லாபிஸ் இருக்கு உள்ள, அவர் வேற ஒரு கணக்கில் எப்படியாவது விஜயை கொண்டு அங்கே சேர்த்துறணுங்கிற மாதிரி அவர் தான் பெரிய அளவில் மூவ் பண்ணி ராகுல் காந்தி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ராகுல் காந்தி வரைக்கும், சோனியா காந்தி வரைக்கும் கொண்டு போய் அவர்கள் மனசை கரைச்சி ஓரளவுக்கு இந்த பக்கம் கொண்டு வர அளவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் மல்லிகார்ஜுன கார்கேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. விஜயினுடைய பலம் தெரியல, நமக்கு இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, இன்னும் அடிப்படை கட்டமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம போறப்போ காங்கிரசினுடைய நிலைமை என்னங்கிறது தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும். அதனால திமுக கூட்டணியில் பயணம் பண்ணுவதுதான் சரியான இருக்குங்கிறதுல தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே ஸ்ட்ராங்கா பேசிட்டே இருந்தாரு. ஏன்னா அவர் ஒரு தென் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கிறாரு, கர்நாடக அரசியல் தெரிஞ்சவர். அந்த கர்நாடக அரசியலுக்கும் தமிழ்நாடு அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இது வேண்டாம், இது விஷப்பரிச்சு வேண்டாங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப அதனுடைய நீட்சியா தான் இன்னைக்கு கிறிஸ் சோடங்கர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாருன்னு சொன்னாலும் கூட திமுக கூட்டணியில் இருக்கிறோம், தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள்ல சில கண்டிஷன்ஸ், எங்களுக்கு பங்கு வேணுங்கிற மாதிரி தான் திருப்பி கேட்டிருக்காங்க. இப்பயும் அதான் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுல அவை முடிய போகுது, காங்கிரஸ் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போறாங்கிறது தெரியல. ஆக்சுவலா ஒரு சீரியஸ் நடத்த நகர்ந்து போயிட்டு இருக்க வரைக்கும் இது அப்படிதான் புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு முற்றுப்புள்ளின்னு நினைச்சா கூட அது முற்றுப்புள்ளியில கமா தான் போட்டிருக்காங்க. கூட்டணி நாங்க திமுகவோட தான் பேசுறோம், ஆனா எங்க கண்டிஷன்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, கண்டிஷன் சப்ளைங்கிற மாதிரி. அதுக்குள்ள என்னன்னா, எங்களுக்கு எத்தனை சீட் வேணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அதே ஃபார்முலாவை தான் கேட்கறாங்க. அதான் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் என்னங்கிறது முதல்ல காங்கிரஸ்காரர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அகில இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா பீகார் தேர்தலில் பார்த்தோம், அதிகமான சீட் வாங்கினா கூட அது கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும்,
தேசிய கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவினுடைய உழைப்புங்கிறது ஈக்குவலாக தான் பண்றாங்க. ஜெயிக்க வச்சு கொண்டு வந்து வச்சுறாங்க. மதிமுகவுக்கு எடுத்துட்டீங்கன்னா திருச்சியில் சீப்பட்டி சின்னம்னு வாங்கினாங்க. தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி துறை வைக்க தனியாக நிற்க வைக்கிறப்ப அங்க ஒரு சின்ன சலசலப்பு இருந்துச்சு. கேண்டருக்கும் அவருக்கும் சின்ன சலசலப்பு இருந்துச்சு. அவர் மேடையிலே கூட பேசினார், நானும் உங்க தம்பி தானே அப்படி இப்படின்ற எமோஷனலா பேசினார். அதுக்கு பிறகு அவரை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஒரு பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ள சின்ன முரண்பாடாக இருந்தாலும் தேர்தல் களத்தில் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இறங்கி வேலை செய்யணும். இப்போ BL1 BL2 BL3 வரைக்கும் போட்டாங்க. 10 பேருக்கு ஒருத்தர் கண்காணிப்பு பண்றாங்க. அந்த அளவுக்கு கட்டமைப்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கு, வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அகில இந்திய அளவுல காங்கிரஸுக்கு காங்கிரசினுடைய தயவு திமுகவுக்கு தேவை. தமிழ்நாட்டை பொறுத்துக்கிற போது எனக்கு கண்டிப்பாக திமுகவின் தயவு இல்லாமல் காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த யதார்த்தத்தை மீறி ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட கருத்து கணிப்பு வந்திருக்கு. 2வது இடத்துல விஜய்ன்றாங்க. அது வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா 20% 22% கூட 20-22% வாங்கி எப்படி அவங்க 2வது பிளேஸ்க்கு வருவாங்க? அப்ப இது திட்டமிட்டே ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. விஜயை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்கு இருக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. 2ஆம் இடம் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. ஒரு தேர்தலை விட சந்திக்காத, களத்துக்கே போகாத, மக்கள் பிரச்சனையை பேசாத, வீட்டை விட்டு வெளியில வராத ஒரு நபருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்கன்னா இதை விட கேவலம் இல்லை. உண்மையா நடந்துச்சுன்னா அதை விட கேவலம் கிடையாது. எந்த அரசியல் புரிதலுமே இல்லை, எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் திட்டமும் கிடையாது. வீட்டில் படுத்திருக்காரு, ஒரு மாலையை போடுறாரு. இன்னைக்கு கூட வேலுநாச்சியார் பிறந்தநாள்னா இது நிறைய நாளும் மாலையை போட்டிருக்காரு. வீட்டில் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், எப்பயாவது தான் பேசுவேன், பேசினா 10 நிமிஷம் பேசுவேன், எந்த தெளிவும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது. சினிமா கவர்ச்சியை நம்பி 2வது இடத்துல ஒருத்தர் ஓட்டு போடுறாங்கன்னா இதை விட கேவலம் தமிழ்நாட்டுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஓகே சார், இப்போ நீங்கள் விஜய் மீதான வைக்கிற விமர்சனத்தை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருப்பது அப்படிங்கிறது திமுக ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா அல்லது திமுகவால் காங்கிரஸ் பலனடையுதா இல்லை காங்கிரஸால திமுக பலனடையுதா? எப்படி இந்த அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் பலனடையுது. அந்த 3% 4% ஓட்டை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் திமுகவில். வேற கட்சியில கூப்பிட்டு தேமுதிகவோ பாமகவில் ஒரு பிரிவோ ஒரு சில கட்சி வேற சில கட்சியிலே உள்ள கூப்பிட்டு அதை காம்பன்சேட் பண்ணிட முடியும். ஆனா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய விஷப்பரிச்சை தான். விஜயோடு போறப்ப விஜயினுடைய பலம் தெரியல, அங்க அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை, கிரவுண்ட்ல ரியாலிட்டி தெரியல, ஒன்றும் ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது, இவங்க தரப்புல வந்து இளைஞர் பெரிய கூட்டம் இல்லை, வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் கொடுக்கும். ஏன்னா கடந்த நாடாளுமன்றத்தில் 10 வாங்கி 10 பேர் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, சட்டமன்ற தேர்தலில் 25 வாங்கி 18 ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கணிசமான வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் இங்க இருக்காங்க, நம்பகமான ஆட்கள் இருக்காங்களே. பாஜக மாதிரி ஆட்கள் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டு கதையை முடிச்சு விடுற மாதிரி இல்லாம உண்மையாக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதை பார்க்கணும்ல. 15 20 கூட கூப்பிடான்னு சொல்லிட்டு உள்ளடி வேலை பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்க முடியாம போறாங்கல்ல. அப்படி கிடையாது திமுக. இல்லை, இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல வந்து பல இடங்களில் வந்து அவங்க வீக்காக இருக்காங்க, பட் நேஷனலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்களோட கணக்காக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு இடத்த நோக்கி நகராங்க? ஏன் இப்படி ஒரு கணக்கில் போடணும்? தேவையில்லாம அன்டெஸ்டட் வாக்கு வங்கியா இருக்கார் விஜய், அதை நம்பி ஏன் அவங்க போகணுன்ற ஒரு கேள்வி. அன்டெஸ்டட்னா கூட அவங்க அதிக ஆசை தான். 69 திரும்பி வந்துடலாம். இங்க இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்ல திமுக எதிர்ப்பு மனப்பான்மை நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம், நம்மளும் சொல்லியிருக்கோம். RSS அமைப்பு எல்லா கட்சிகள்லையும் இருக்கு, எல்லா கட்சிகள்லையும் அப்படி ஒரு அமைப்பு உள்ளுக்குள்ள இருக்கு காங்கிரஸ். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறதா அவங்களுடைய கோச்சம். அதை நோக்கி தான் காங்கிரஸ் கொண்டு போய்கிட்டு இருக்காங்களோ. ஒண்ணுமே இல்லாம போன காங்கிரஸ் ஒரே ஒரு நபர், ராகுல் காந்திங்கிற ஒரு நபர் தான் இந்த பாரத் ஜோடோ யாத்திரைன்னு ஒன்று நடத்தி காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போய் ஒண்ணுமில்லாம இருந்த காங்கிரஸை 100 தொகுதியை வரைக்கும் ஜெயிக்க வச்சு கொண்டு வந்திருக்காருன்னா ராகுல் காந்திங்கிற ஒரே ஒருத்தருடைய உழைப்பு தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனா என்னடா ஒண்ணுமில்லாம போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம், கை மேல தூக்கி வர்றாங்களே அப்படிங்கிறப்ப திருப்பி உள்ளுக்குள்ள வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி ஒரு பட்டத்துக்கு வெளியே போய் இந்த மாதிரி ஆட்கள் வெளியில போங்கிறார். உங்களுக்கு RSS தான் பிடிக்கும், RSS உறுப்பினராக இருந்துட்டு காங்கிரஸ்ல இருக்காதீங்கயா போங்கன்றார். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ்லயே நீங்க சில பேரை சொல்லி பேரை சொல்ல வேணாம் இருக்கு. அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்புலம் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இப்போ அவங்க தான் இந்த விஜயினுடைய கோஷத்தை ஏற்பாங்க. இல்லை, இப்போ இந்த அலைன்ஸில் வந்து அவங்க சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக அன்னைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல காங்கிரஸோட ரோல் ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் காங்கிரஸ் இல்லாத திமுக கூட்டணி பயணிக்குது அப்படின்னா சிறுபான்மையினர்களுக்கு மத சிறுபான்மை கிறிஸ்டின்ஸோ இல்லை முஸ்லிம்ஸ்க்கோ என்ன ஒரு இமேஜ் ஏற்படுத்தும் அந்த அலைன்ஸ்? ஓட்டு அப்படிங்கிறது இந்த முறை வந்து ஒரு 8% இருக்கு. அதில் ஒரு 4% விஜய் வாங்குவார். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கவங்க விஜய் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து அதை கடுமையாக எதுக்குறாங்க. விஜய் வந்து பிஜேபியோட பிடிஎம் தான், நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, விஜய் ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 10% 4% ஓட்டை விஜய் பிரிப்பார், அது மாற்றுக்கிறது கிடையாது. இஸ்லாமியர்கள் ஓட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. வாக்குகள் சிதறிச்சுன்னா பிஜேபி உள்ள இருக்கும் வந்துடும்.
பிஜேபியோட திட்டமே என்னன்னா 4-5 அடி அடிக்க வச்சு ஓட்டுகளை செதற விட்டுட்டு உள்ள வந்து உட்காரணுங்கிறது அவங்க திட்டம். அதனால திமுக கூட்டணிங்கிறது தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி. இல்லை அகில இந்திய அளவில் எல்லா கட்சியும் இருக்கு, கூட்டணி இருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் போனாலும் கூட காங்கிரஸ் விஜயோடு போனா திமுகவோட தான் இருப்பாங்க. திமுகவுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராவல். அது கலைஞர் காலத்துல இருந்து இருக்கு, அதை பிரிக்கவே முடியாது, இன்னைக்கும் இருக்கு. ஆனால் அந்த ஓட்டு சிதறதுக்கான வாய்ப்பு இல்லை. கிறிஸ்டின் ஓட்ஸும் ஒரு 4% அங்கே ஏற்கனவே போயிடுச்சு, விஜயோட போயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாலும் விஜய் தான் போட போறாங்க. 4%, 8%, 4% போடுவாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் வாக்குங்கிறது திமுகவுக்கு ஒரு ரிசால்ட்டாக தான் இருக்காங்க. அது வந்து ஒரு சிக்கல் அப்படின்னு நான் பார்க்குறீங்க. இல்லை இடையில இன்னொரு விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது சார். என்னன்னா ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தாலும் அண்மையில் வந்து ராஜ்யசபா சீட்ஸ் வந்து கமலுக்கு ஒதுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஒரு சீட்டு கமலுக்கு ஒதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கேட்டு பெறலாம் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து அதை ஹோல்ல வச்சுக்க சொல்லும் போதே ஸ்டாலின் வந்து டக்குன்னு அதை கமலுக்கு கொடுத்துட்டாரு. அதுல வந்து ராகுல் டிஸ்டர்ப் ஆயிட்டாருன்னு சொல்லப்படுறது. அங்கிருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்படல. அது வந்து எப்படின்னா கமலுக்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறோம், பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி பிரச்சாரம் பண்ணாரு, கரெக்டாக கொடுத்தாங்க. அதிமுக மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கழட்டி விடலாம். அப்போ இது கமிட்மெண்ட் இருந்துச்சு, கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கமிட்மெண்ட் இருந்தால் காங்கிரஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சீட்டுக்காக ஒரு கூட்டணியை பிரிஞ்சு போற அளவுக்குலாம் இருக்காது. உள்ளுக்குள்ள ராகுல் காந்திட்டையும் சரி, சோனியா காந்திட்டையும் சரி தவறான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்கு, 30% இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதுக்கு முக்கிய நோக்கமே என்னன்னா காங்கிரஸை தனிமைப்படுத்தணுங்கிறது அவங்க நோக்கம். காங்கிரஸை வளர்க்கணுங்கிற நோக்கமே கிடையாது. காங்கிரஸை தனிமைப்படுத்தணும். விஜய் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறப்ப முன்ன பின்ன வந்தாலும் கூட வரட்டையும் கூட பெருசா வெற்றி பெற முடியாது. இவங்க சொல்ற கணக்கு பிரகாரமா வச்சுக்கலாம் 23%. காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் வந்தா என்ன போகுது, ஒரு 4%, 3%, 25-27% வச்சுங்க. 30% கூட வச்சாலும் கூட வெற்றி வாய்ப்பை தொடர்றதுக்கு 35% வேணுமே. ஓகே, அப்படிங்கும் போது பெருசா பண்ண முடியாது. இப்ப திமுக கூட்டணியில ஒரு 20 சீட் வாங்குறாங்கன்னா 20 ஜெயிப்பாங்களே. அப்ப ஒற்றுமையா இருக்கிறது தான் 2 கட்சிக்குமே பலம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு திமுகவுக்கு தெரியும். ரீப்ளேஸ் பண்றது வேற கட்சியும் இருக்கு. காங்கிரஸ் என்ன பண்ணுவோம்? சப்போஸ் வெளியில போறீங்க, காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வைக்கிறீங்க, விஜய் வந்து ஆச்சரியாரத்தில் பங்கு இல்லைன்னு திடீர்னு ஸ்டாண்டர்டை மாற்ற என்ன பண்ணுவீங்க? திமுக கூட்டணி வெளியேறிட்டு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு விஜய் பாஜக கூட போட்டு என்ன பண்ணுவீங்க? திமுக பொது எதிரியை வைத்திருக்கு, நான் திமுக பாஜக கூட்டணி நான் போறேன், என்ன பண்ணுவீங்க? அதுக்கான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சப்போஸ் ஒருவேளை இது உடையுது அப்படின்னும் போது இப்போ இன்னொரு செய்தியில் வந்துட்டு இருக்கு. இப்போ இடையில வந்து இந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் அவர் தான் சில எஃபர்ட் போட்டார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி டிஎம்கே தரப்புல இருந்து அவர்கிட்ட தான் பேசுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சப்போஸ் நாளைக்கு வந்து உடையிறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பிரியுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ப. சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் உடைக்கிறன்ற இடத்துக்கு திமுக நகரத்துக்கு உடைக்கிறது இல்லை, ஆகிட்டு உடைஞ்சிரும். ஓகே, உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதை நோக்கி போகும், அதை நோக்கி போயிடும், கண்டிப்பா போகும். அப்படி ஒரு வேளை அவங்க வேற முடிவு எடுக்கிறா இருந்தா காங்கிரஸ் கட்சி இருக்கிற பிள்ளைகள் இன்னொரு பிளவாக வலுவும். ஏன்னா இப்பவே என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ்ல வந்து ஸ்டாலின் காங்கிரஸ், ராகுல் காங்கிரஸ் 2 பிரிவு போயிட்டு இருக்கு உள்ள. அது இவங்க சொல்றாங்க. ஓகே, கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்று இருக்குல்ல. கிரவுண்ட் ரியாலிட்டியில திமுக கூட போனா ஒரு சாப்பிட்டா நம்ம வந்து சேஃப்டியா ஜெயிச்சிடலாம், வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க, திமுக நிர்வாகிகள் வேலை பார்த்துருவாங்க அப்படிங்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குல்ல. அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இன்னும் பலகீனமா தான் போகுது. இல்லை சார், பார்க்கலாம். இந்த திமுக லைன்ஸ் அடுத்த கட்ட எதை நோக்கி நகர்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி.